श्री राम हरे श्री रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वल्य हनुमत्स्मरणात् भवेत्। கைகேயிட்ட போன உடனே கைகேயி கண்ணால ஜல்ல விட்டு அழுதாளாம். அப்பா நான் மகாபாவிடா, ஏமனி வேகிந்தூனே ஸ்ரீராமா, ஏமனி வேகிந்தூனே ஸ்ரீராமா, ஏமனி வேகிந்தூனே ஏமனி வேகிந்து ఎంతనే సైరిల్తు, ఏమని వేగిల్తు ఎంతనే సైరిల్తు, నాముతు దేవుడు నన్ను బాధినయ్యో, నాముతు దేవుడు నన్ను బాధినయ్యో, ఏమని వేగిల్తునే. குழந்தாய் போல கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமில்லாத காட்டுக்கு போகணும்னு சொன்னேன்டானா. இப்போ என்ன நடந்து, உங்க அப்பா பூமியில விழுந்து பிறண்டு கதறினாரா. கைகேயி மாம் அங்கான் சமஸ்பிருஷ, மாம் அங்கான் என்ன தொடாது, நீங்க பத்திரி இல்ல அப்படின்னு அப்பா சொன்னாரா. இவ்வளவு பிரியமா இருந்த என்னுடைய பர்த்தா என்ன போன்னு விரட்டினதற்கு நான் என்ன பண்ணேன், நான் முத்து தேவுடு நன்னு பாதினையோ, என்னுடைய முத்து தேவனான உயிருக்கு உயிரான என் குழந்தைய காட்டுக்கு போச்சேன்னு சொன்னாரு. அப்படி பண்ணேனேனா, நீ என்னடாப்பா உன்னுடைய தகப்பனார் என் கணவர் எனக்கு அப்படி ஒரு சாபம் விட்டுருக்காரா, நான் என்ன பண்ணுவேன் பாவிடானான்னு அழுதாளான் கைகேயி. அம்மா அழாதீங்கோ, அப்பாட்டேன்னு வர வாங்கிருக்கேன்மா. கைகேயி மாதிரி நல்லவள் அப்பொழுதும் இல்லை, எனக்கு இப்பொழுதும் இல்லை, இங்க வந்தப்புறம் தான் தெரியுது. என்ன தெரியுதுன்னு சொன்னார். பல விஷயங்கள் பல ரகசியங்கள் தெரியுது. ததஸ்நேகா பரத மகிமா பௌருஷம் வாயுசூனோகோ சக்கியம் விப்ளவக நிருபதி சாபி சௌமித்ரி பக்தி சக்கியம் விப்ளவக நிருபதேக சாபி சௌமித்ரி பக்தி சீதா சத்யம் நிஜ புஜபுலம் வைரிணாம் வைரிபாவகா அப்பா ஒரு பிள்ளை மேல இவ்வளவு உயிர் வச்சிருக்கான்னு எப்படி தெரிஞ்சது? நான் ஊர்ல இருந்தா தெரியுமா? நான் காட்டுக்கு போன்னு சொன்ன பிறந்தானே என் பிள்ளைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அப்பா நீ சென்ற காரகம் போறேன், நான் வானகம் போறேன்னு அப்பா போனாரு. ஒரு பிள்ளையிடத்துல ஒரு அப்பா எவ்வளவு ஸ்நேகம் வச்சிருக்கான்னு நான் காட்டுக்கு போனதுதான் தெரியுது. அது மாத்திரம் ஒரு தம்பி எப்படி இருப்பான், பரத மகிமா. எல்லாரும் உலகத்திலே தம்பிகள் பிறக்கிறார்கள், அண்ணன்மார்கள் பிறக்கிறார்கள். ஆனா அண்ணன் காட்டுக்கு போனான்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி வந்து நின்று நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லி 14 வருஷம் ஒரு வேலைக்கார மாதிரி அன்னாகாரம் இல்லாத ஒரு தம்பி இருந்தாலும் அது மாதிரி யார் இருப்பாம்மா? பரத மகிமா. எதனால அந்த பரதனுடைய மகிமை தெரிஞ்சுது? அவனை ஊர்லயே இருந்தா தெரியுமா? என்ன காட்டுக்கு நீங்க அனுப்பிச்சதுனாலே பரதனுடைய மகிமை தெரிஞ்சுது. பௌருஷம் வாயுசூரோ
இந்த ஆஞ்சநேயன் நிக்கிற பாருங்க, எவ்வளவு அடங்கி ஒடுங்கி கை வணங்கி நிக்கிறானே, இவனுடைய பராக்கிரமம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பெரிய விஸ்வரூபம் எடுத்து 100 யோஜனை சமுத்திரத்தை ஒரே தாண்டலா தாண்டினான். அவனுக்கு அந்த பலம் இருக்குன்னு எப்படி தெரியும்? இல்ல அதனால ரிஷிமுக பர்வதத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன காட்டுக்கு அனுப்பிச்சு என் பத்னியை ஒருத்தன் தூக்கின்னு போனாங்கிற போது அவனை தேடுறதுக்காக வரும்போது அவனுடைய பௌருஷம் தெரியுது. அப்புறம் ஸ்நேகம் பண்ணி கொள்றது யாரோட ஸ்நேகம் பண்ணலாம்? யயோரேவ சமம் வித்தம் யயோரேவ சமம் குலம் தயோரேவ சமம் சக்கியம் நது புஷ்ட விபுஷ்டயோகோ. அதனால நமக்கு தகுதியான எல்லா விதத்திலையும் பணத்தினாலே, படிப்பினாலே, யோகியத்தினாலே, குணத்தினாலே சரி சமானமானவர்களுக்கெல்லாம் ஸ்நேகம் பண்ணிக்கொள்ளலாம். நான் யாருக்கு ஸ்நேகம் பண்ண? ஒரு வானரம் சக்கியஞ்சாபிப்ளவக நிருபதே, ஒரு வானரத்துக்கிட்ட போய் ஸ்நேகம் பண்ணா அது இருக்குமான்னா அவன் கடைசியில் அந்த உறுதியோட அந்த வானரன் காப்பாத்தினானே, அந்த ஸ்நேகத்துக்கு லட்சணமானவன் சுக்ரீவ மித்ரன். சுக்ரீவன்கிற மித்ரன். அப்புறம் சீதா சத்தியம். எல்லா பெண்களும் கற்புடைய பெண்கள் தான், வீட்டுக்குள்ளே இருந்தா பெண்கள் தான். ஆனால் அவளை ஒரு ராட்சசன் தூக்கின்னு போய், பெரிய பணக்கார ராட்சசன், எல்லா விதத்திலும் சிறந்தவன், தன் மனைவியா ஆகணும்னு அவளை கேட்கிற போது அவள் தன்னுடைய சத்தியத்தை காப்பாத்தினாலே. அது எதனாலே? நீங்க எங்களை காட்டுக்கு போக சொன்னதுனால. இங்க அரண்மனையில் இருந்தா தெரிஞ்சிருக்குமா? சீதா சத்தியம். இதை தவிர இன்னொன்னு நிஜ பூஜ பலம். எனக்கும் பலம் உண்டு. என்னுடைய கை பானத்தினால மூலபல சைன்யங்கள்லாம் ஒரே ராத்திரி அழிச்சேன். ராவணன் பிரம்மாஸ்திரத்தினா அடிச்சுக்கள் தள்ளினேன். இவ்வளவு பலம் எனக்கு இருக்கு. சமுத்திரராஜனை வரவழிச்சேன். இதெல்லாம் எனக்கு இருக்கிறது எப்படி தெரிஞ்சுது? நீங்க என்ன காட்டு கண்டினால தானேமா. அதனால உங்க வாக்குல தெய்வ வாக்கு இருக்கு தாயே. இது அப்பாட்ட சொல்லி நான் வர வாங்கிட்டுட்டேன். இப்படி 3 தாயாரையும் நமஸ்காரம் பண்ணி அங்க இருக்கிற வசிஷ்டாதி ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ற போது அவர் நாள் பார்த்தார். புஷ்ய நட்சத்திரம். புஷ்ய நட்சத்திரத்திலே பகவானுக்கு திவ்ய பட்டாபிஷேகம் பண்ணம். 14 வருஷத்துக்கு முன்னாடி புஷ்ய நட்சத்திரத்தை பார்த்தார் இவர். இந்த வசிஷ்டர் தான் அப்ப நாள் பார்த்தார். அந்த புஷ்ய நட்சத்திரத்தில் அவர் பார்த்த நாள்ல நடக்கல. இந்த புஷ்ய நட்சத்திரம் நடக்கணும். அதனால எல்லா ரிஷியிலையும் கூட்டமா வசிஷ்டோ வாமதே வச்சிஜா பாரி காட்சிபா காத்தியா சுயஜா கௌதமா விஜயா எல்லா மகர்ஷிகளையும் பார்த்து காலதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அவனுக்கு அகண்ட சாம்ராஜ்யத்துக்கே ராஜ்ய அதிபதியா இருக்கு பகவான்னா அது தெரிஞ்சவர் இல்லையா? வசிஷ்டாதிகள்லாம் என்ன? பகவான் ராமன் யாரு? மனுஷனா? அலம் விவாதேன நமானுஷோயம் ராமாத்மனா ராட்சசமர்தனாய புஜங்க சையத் பரிமுச்ச சாட்சாத் நாராயணோ பூதலமாஜகாமா. தெரிஞ்சவாள் இல்லையா? அதனால எப்படியெல்லாம் வேத கிரியைகள் பிரகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாலாம். புஷ்ய நட்சத்திரத்திலே பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவா சில விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி சீதையோடு கூட உபவாசம் இருந்து தேவதைகளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, ராஜ்ய பட்டாபிஷேகம்னா அது அலங்காரம் இல்லை, பதவி இல்லை, அது ஒரு சேவகம். ராஜாவாயிருந்து சேவகம் பண்றது தான் பெரியவாளா இருக்குன்னா எல்லாருக்கும் ஊழியர். எத்தனை ஜனங்களையும் காப்பாற்ற வேண்டிய குடிமக்கள், பிராணிகள், பட்சிகள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை ராஜாவுக்கு இருக்கு இல்லையா? அதனால அதுக்கு வேண்டிய விரதங்களை எல்லாம் தான் அனுஷ்டானம் பண்ணி சீதையோடு கூட பகவான் அந்த அரண்மனையிலே சபையிலே பிரவேசிக்கிறார். ஒரே கூட்டம். தேவதேவாதிதேவ சேவ சர்வோத்தமா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர சுவாமின் பராக் 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 எச்சரிகாரா எச்சரிகாரா ஹே ராமச்சந்திரா எச்சரிகாரா ஹே சுகுண சாரா எச்சரிகாரா